இந்த முருகர் சிலை தமிழ்நாட்டில் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். இந்த முருகர் சிலை இருக்கிற கோவிலுடைய பெயர் வந்து முத்துமலை முருகர் கோவில். நம்ம மலேசியாவில் இருக்கிற முருகர் கோவிலுடைய பெயர் பத்துமலை, இது வந்து முத்துமலை. நம்ம சென்னையிலேருந்து சேலம் போகிற தேசிய நெடுஞ்சாலை, அந்த நெடுஞ்சாலையில் ஆத்தூருக்கும் சேலத்துக்கும் நடுவில் புத்திரகவுண்டபாளையம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் தான் இந்த முருகர் கோவில் இருக்குது. ஆத்தூர்லேருந்து 16 கிலோமீட்டர் தூரத்துலையும் சேலத்திலேருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துலையும் இந்த கோவில் இருக்குது. சென்னை சேலம் பஸ்ஸில் நீங்கள் போனீங்கன்னா இந்த கோவில் பேரை சொன்னாவே வந்து இந்த ஸ்டாப்பிங்கில் இறக்கி விட்ருவாங்க. அடுத்ததாக பிரம்மாண்டமான முருகப்பெருமானை நம்ம கிட்ட போய் நின்று ரசித்து பார்க்க போகிறோம். முருகப்பெருமான் சிலையை நம்ம பார்க்க போகிற வழியில் விநாயகருக்கு ஒரு சன்னதி அமைச்சிருக்காங்க. இந்த விநாயகர் சன்னதியில் நம்ம வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் முருகரை போய் பார்க்குற மாதிரி அவங்க வழி ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த படிகள் தாங்க, இந்த படிகளில் நம்ம ஏறுறப்ப ஒரு படபடப்பு, ஒரு மெய்சிலிர்ப்பு, இனம் புரியாத ஒரு உள்ளுணர்வு. முருகப்பெருமானுடைய விஸ்வரூபத்தை இவ்வளவு கிட்ட நின்று பார்க்குறப்ப அப்படியே கத்தலாமான்னு தோணும் வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னு. பிரம்மாண்டம், பேரழகு, ஆச்சரியம், அதிசயம் அப்படின்னு என்ன வேணா சொல்லிக்கிட்டே போகலாம். முருகப்பெருமானுடைய இவ்வளவு பெரிய விஸ்வரூபத்தை பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அங்கேருந்து போகிறதுக்கே மனசு வராது. நீங்கள் ஒரு முருக பக்தராக இருந்தீங்கன்னா நான் சொன்ன இதெல்லாம் வந்து அந்த இடத்துல நிற்கிறப்ப நிச்சயமாக நீங்கள் உணர்வீங்க. பிரம்மாண்டம் தேவி எங்க பாக்குற? 4 பேர் நிப்பா வாங்க. 4 பேர் எடுத்துமா. என்ன இப்ப எங்க போயிருக்காங்க? இரு வைப்பா தின்னு பட்டை பூசி வைவு தின்னு பூசி போமேல போலாம். போலாம் என்ன எந்திரிச்சு நின்று நாலு மொத்தமா நின்னுங்க அப்படியே எல்லாத்தையும். அப்படியே பாருங்கண்ணா. முன்னாடி வா துர்கா.
நிக்கிட்டு தான் தெளிவா இருக்கும். அதான் இப்படி நின்னுங்க வரிசையா. நம்ம மலைக்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்கப்பவே முருகர் சிலையை பல ஆங்கிளில் பார்த்து ரசிக்கலாம். இது ரொம்ப பெரிய மலைலாம் கிடையாது, ஒரு சின்ன குன்று தான். ஆனால் மலைக்கு மேலே ஏறத்துக்கு எந்த படியெல்லாம் கிடையாது. நம்ம கரடு முரடான பாதையில் ஏறி தான் போகணும். இப்போ நம்ம மலைக்கு மேலே பாதி தூரம் வந்துட்டோம். இங்கேருந்து பார்க்குற ஒரு வியூ பாருங்கள். கீழே இருக்கிற இடங்கள்லாம் ரொம்ப அழகாக தெரியுது. முருகர் சிலையுடைய பின்பக்கத்தை இந்த மலைக்கு மேலே இருந்து ஒரு ஃபுல் வியூவில் நம்மளால் பார்க்க முடியுது. இங்கேருந்து தாங்க நம்ம அந்த அதிசயத்தை பார்க்க போகிறோம். தூரத்தில் ஒரு மலை வந்து இங்கே இருக்கிற முருகர் சிலை எப்படி இருக்கோ அதே மாதிரி படுத்த நிலையில் அந்த மலை இருக்குது. இந்த பிரம்மாண்டமான முருகர் சிலை கிழக்கு பக்கமாகவோ இல்லை பின்னாடி இருக்கிற கோவிலை பார்த்த மாதிரியோ இல்லை, அந்த எதிர தெரியுது பாருங்கள், அந்த மலையை பார்த்த மாதிரி தான் இந்த முருகர் சிலையை அமைச்சிருக்காங்க. அந்த மலையுடைய அமைப்பை பாருங்களேன். கிரீடம், நெத்தி, மூக்கு, வாய், நாடி, அதுக்கப்புறம் மார்பு பகுதி, இதை பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த முருகர் சிலை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த மலையுடைய அமைப்பும் இருக்குது. நீங்கள் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா இந்த அற்புதத்தை மிஸ் பண்ணிடாமல் பார்த்துட்டு வாங்க. அல்ல நீ ஏன் மலர் வா. பெரும்பாடு இருக்கா இங்கே உட்காந்துருக்கியா? கீர்த்தனை வந்து ஒரு இடத்துல உட்காரு. தீபம் வாங்கி எடுத்துங்க. பாதி கோயில் விளக்குலாம் 10 ரூபா வாங்கம்மா. 3 விளக்கு 10 ரூபா வாங்க. கல்பரம் பத்தியோட வாங்கி எடுத்துங்க. புது அதுல பாருங்க கல்பரம் பத்தி வாங்கி எடுத்துங்க. பூவா பூவெல்லாம் இருக்கிறோம்.
சாமி தான் இங்கே பாரு நிமிஷத்துக்கிட்ட பாரு நிமிஷத்துக்கிட்ட சின்னது கட்டிட்டு பார்த்துக்கலாமா ஒரு ஆள் 10 முன்னாடி உட்காருங்கம்மா படியில் எந்திரிங்கம்மா